கொண்டாடியை தேடி போறாரு, அதான் ஸ்டோரி. யாரு ப்ரோ சொன்னது லேகா இருக்கு படம்ட்டு? 2 வருஷம் கழிச்சு தல தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். தலைக்காகவே வரலாம். இது லேக் இதெல்லாம் பேசக்கூடாது. 2 பேரோட காம்போ, லவர் காம்போ எல்லாமே தரமா இருக்கு. தல தரிசனம் 2 வருஷம் கழிச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டா அவார்டு வேற வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்காரு. ரேசிங்கும் நிறைய வின் பண்ணிருக்காரு. தரோம் 2 வருஷம் தலையை பார்க்கறதுக்காகவே வரலாம் படத்துக்காக. படம் சூப்பரா இருக்குதுண்ணா. எல்லாம் வெளில சொல்லுவாங்க லேக் ஆகுது அப்படி இப்படி. படம் லேக்லாம் ஆகாதுண்ணா. ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃபேமிலி சீக்வன்ஸ் தான். ஃபேமிலி சீக்வன்ஸே இவனுக்கு லேகுங்கிறாங்கண்ணா. படம் பார்க்கறதுல தற்கொலைகளுக்கு என்னன்னா சொல்ல முடியும். படம்லாம் வேற லெவலில் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல சொல்ல வேணா டாப்ல எடுத்துட்டு போய் நிக்க வச்சிட்டாங்கண்ணா. படம்லாம் வேற லெவல்லாம். படத்தை பொறுத்த அளவுக்கு வேற லெவலா எடுத்துட்டு போய் அஜித் ஆக்டிங்லாம் பக்காவா இருக்கு. மகாதால பார்த்த காம்போ நீங்க அதுல டெஃபினட்டா பார்க்கலாம். எல்லாருக்கும் அந்த ஐப்பு தான் இருக்கும். மகாதால பார்த்த காம்போ இதுல கிடைக்குமா கிடைச்சிடாதான்னு நீங்க டெஃபினட்டா போய் பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கும். வீட்டுல அப்பா ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. படம் ஓகே ப்ரோ, ஆவரேஜ் தான் ப்ரோ. பெரிய கம்பேக், டீசெண்டா கம்பேக் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. நார்மலா பாக்குற படம் மாதிரி தான் இருக்கு. அர்ஜுனுக்கு தான் கம்பேக் மாதிரி இருக்குது எனக்கு. மைனஸ் பார்த்தா வந்துட்டு அந்த அஜித்துக்கு ஏற்ற கெத்து மாஸ் அந்த பெரிய அந்த இம்பாக்ட் எதுவுமே இல்லை. சும்மா வந்துட்டு நார்மலா எடுக்கிற நார்மலா ஹீரோ காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க அஜித்தை. ஒரு மாதிரி அவரு எத்தனை வருஷம் கழிச்சு படம் வருது, மாசா இருக்கும் பார்த்தா அப்படி இல்ல, போட்டு அவர் அடிக்கிறாங்க எல்லாருமே. அதுதான் மைனஸா, அவரை லோவா காமிச்சிட்டாங்க அஜித்தை. ஆமா, அஜித் சாருக்கு ஏத்த அந்த கதை கிடையாதா? அஜித் சாருக்கு ஏத்து கடை கிடையாது ஆக்சுவலா கிடையாது. கம்பேக்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கணும் நல்லா. ஆனா பெரிய கம்பேக் ஆக்சுவலா கிடையாது. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணது கொஞ்சம். ஆமா ப்ரோ. லவ் சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே, மத்தபடி ஒரே இடத்துல முடிச்சிட்டாங்க ப்ரோ கதையை ஃபுல்லாவே. ஆமா சுத்து வட்டாரத்திலே ஒரே ரோட்ல வச்சு கதையை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஒரே ஒரு ஹைவே வச்சு அந்த ஹைவே தான் கதை அதை வச்சு முடிச்சிட்டாங்க கதையை. அதனால எல்லாமே போஸ்டர் வால்பேப்பர் எல்லாமே ஹைவேவா இருந்தது. பண்ணுவாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்க எப்படி சொல்லுதுன்னா, இந்த வீரம் விசுவாசம் அந்த பேட்டர்ன் இல்லாமல் இது வேற அது வந்து டாப் லெவலில் இருக்கும்போது ஒரு பேட்டர்னை மாற்றி எடுக்கிறன்ற போது அதை அப்செட் பண்ணிடணும் நம்ம எல்லாருமே. அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆன் இருந்தது. இன்னும் ஓகே தான், குறை சொல்லத்துலாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். நம்ம எல்லாமே 10 ஆஃப் 10 எடுக்க முடியாதுல்ல. சின்ன சின்ன கேரியர்ஸ் இருக்கு, ஆனால் பட் பெருசாக அது தெரிய வியூ ஆகலை. அதுதான் அப்படி எதுவும் லேக் ஆன மாதிரி தெரியல. ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணும்போது ஸ்டோரி கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. மற்றபடி இன்டர்வியூ ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. அர்ஜுன் சார் ரோல் இந்த மகாதாபா கட்சியில் கிடைக்குமா? கிடைக்கும் சார். த்ரிஷா, அர்ஜுன் எல்லாம் 3 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஆரவ், ரெஜினா கசன்ட்ரா எல்லாரோட ரோலும் நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அனிருத்தோட பிஜிஎம் அப்புறம் அந்த பத்திக்கிச்ச சாங் வர பிளேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது வைஃப் வந்து கடத்திட்டு போறாங்க, அதை எப்படி ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சு காப்பாத்துறாருன்ற மாதிரி ஸ்டோரி தான். பட் ஸ்கிரீன் பே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. உங்களுக்கே அந்த படம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப தமிழ் சினிமால நிறைய படங்கள் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரியே இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனா என்ன விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கும் தெரியல. மலையாள சினிமா லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. படத்துக்கு தேவையான ஸ்டோரி, தேவையான ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருக்காங்க. அதுதான் படம் லேக்லாம் இல்லை. ஒரு எப்படி சொல்றது, ஒரு படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து பாருங்க. படம் நல்லா இல்லை, படம் இந்த இடத்துல ஸ்லோவா இருக்கு, இந்த இடத்துல பிளாட்டா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. படத்துக்கு அது தேவைதான். படம் அப்படி இருந்தாதான் அந்த படம் படமா இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் அனியோட மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். அஜித் படம் இந்த மாதிரி நாங்கள் பார்க்கல. நல்லா பொறுமையா நடிச்சு அருமையா பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. ஆமா சார், அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். அஜித் படம் அனிருத் பிஜிஎம் தெருக்கி விட்டார். படம் உள்ள பிஜிஎம் செம. அது உண்மையிலேயே சொல்ல போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். யாருமே வந்து நல்லாலாம் சொல்லவே முடியாது இந்த படத்தை. அப்படியே பார்க்கலாம். ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் தலைவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ரியாலிட்டியும் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இன்னைக்கு நிலவரத்தை ஃபுல்லா காட்டியிருக்காங்க. அதுல பிளஸ் ஆக்ஷன் தெருக்கி விட்டாங்க. அனிருத்து பிச்சுட்டார். தலை சான்ஸே இல்லை, அருமையா நடிச்சுட்டாப்ல. ஒரு சீனும் அப்படி இருக்கு. நச்சா சொல்ல வார்த்தையில 2 கண்ணு பத்தல, பேச முடியல.
படத்துல கொஞ்சம் லேகா இருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப். அது என்ன காரணம்? லேகுன்னு ஃபர்ஸ்ட் யார் சொன்னது? அந்த மாதிரி ஒரு சீனே இல்லையே ப்ரோ. லேகான சீனே வரல, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்களா கேட்கணும்னு கேட்குறீங்களான்னு தெரியல. லேகே கிடையாது. படம் 2.5 மணி நேரம் போறதே தெரியல. சூப்பர், செம்ம ஸ்பீடு. அஜித் சார் ரோல் எப்படி இருக்கு? மங்காத்தாவே பார்க்கலாமா? அது வேற, இது வேற. இது வந்து ஃபேமிலியா, மங்கத்தாவும் ஃபேமிலியா பார்க்கலாம். இது இன்னும் எல்லாம் குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபுல்ஃபில் ப்ரோ. அஜித் ஃபேன் எல்லாருமே ஃபுல்ஃபில், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். நீங்க இன்னும் 1 வீக்ல பார்க்க தானே போறீங்க. கலெக்ஷனு, நம்ம ஹிட்டு, இன்னும் எவ்வளவு நாள் ஓட போகுதுன்னு பார்க்க தான் போறீங்க. சும்மா போய் சொல்லுவாங்க நிறைய பேர் நல்லா இல்லைன்னு. படம் வேற லெவல் ப்ரோ. நச்சாக்குன்னு சொல்ல வார்த்தை இல்லை. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். மகிழ் திருமேனி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பயங்கரமா போச்சு. அது அர்ஜுன் சாரோட ரோலுமே பயங்கரமா இருந்துச்சு. அதனால அணி கடைசி அந்த பச்சை சாங் அப்பெல்லாம் உள்ள தியேட்டர் பிளாஸ்ட் தெருக்கி விட்டாங்க. லேக் இல்ல ப்ரோ, லேக்ன்ற வார்த்தையே கிடையாது படத்துல. பயங்கரமா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் அந்த பத்திகை சாங் அப்பெல்லாம் தியேட்டர் பயங்கரமான எஃபெக்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு காமன் மேனோட ஸ்டோரி. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன மெசேஜ் வராங்க? என்ன சொல்ல வரோன்னா, ஒரு ஒரு கப்பலோட ஒரு ட்ரூ லவ் இருந்தால் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்றது நல்லா இருந்துச்சு. அஜித் சார் ரோல் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. அதாச்சும் அவரோட இமேஜுக்கான இது கிடையாது, ரோல் கிடையாது. கார் ரேசிங் போல இருக்குல்ல. ஸ்டன்ஸ் எல்லாமே, ஸ்டன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்டன்ஸ் இருக்கு, கார் ட்ரிப்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் நல்லா இருக்கு. அனிருத் பிஜிஎம் ப்ளஸ்.